அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத் ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வ இதா அഖذனா மீசாககும் வ ரஃபஅனா ஃபௌககுமுத் தூர ஹுது மா ஆதைனாகும் பிகுவத்தின் வதுகுரு மா ஃபீஹி லஅல்லகும் தத்தகூன் ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தில் எண்ணிலடங்காத உயிர் ஜீவராசிகளை படைத்து அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் அதற்கு ஏற்றாற்போல் கிருபை செய்யக்கூடிய வல்ல நாயனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்வினை அன்னாரின் அடிச்சுவற்றினை அடிபிரலாமல் அவ்வாறே பின்பற்றி வாழ்ந்து வந்த அன்னாரின் குடும்பத்தார்கள், அன்னாரின் தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இந்த காணொலியில் இணைய இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபையினால் தொடர்படியாக வாரம் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை நாம் குர்ஆனுடைய வசனங்களை கருத்து பரிமாற்றம் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த வாரம் சூரா பக்ராவில் 63வது ஆயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி 62ல் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் சாபியோன்கள் சம்பந்தமாக பல விளக்கங்களை நம்ம பார்த்துருந்தோம். அவங்க அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வெகுமதிகள் அது சம்பந்தமாக நம்ம பார்த்துருந்தோம். போன அந்த ஆயத்தில் அவங்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது, அதாவது அஹ்ல கிதாபுகளுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த ஆயத்து போயிருந்துச்சு. அதோட முடிஞ்சிட்டு இப்போ 63வது ஆயத்து. இந்த 63ல் பார்த்தோம்னு சொன்னாக்க அந்த யூதர்களுக்கு அல்லாஹ் தஆலா பனி இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துக்களை நினச்சி பாருங்க. நான் வெறுமனே உங்களுக்கு இப்போ பொதுவாகவே நம்ம பல இடங்களில் பார்த்துருக்குறோம். நினச்சி பாருங்கள், எங்கெல்லாம் வருதோ அங்கே என்ன செய்யணும், நன்றி சொல்லணும் அப்படிங்கிறத அல்லாஹ் எதிர்பார்க்குறான். அல்லாஹுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறத அங்கே மெயின் அல்லாஹ் சொல்கிறது நோக்கம் அதுதான். இப்போ இங்கேயும் அதே விஷயத்தை தான் அல்லாஹ் சொல்லித்தரான். நான் உங்கள்கிட்ட அக்ரிமெண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த எக்ரிமெண்ட் நீங்கள் நினச்சி பாருங்கள். என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு சொன்னாக்க, அல்லாஹுவை மட்டும்தான் வணங்கணும். ஏக இறைவன் மட்டும்தான், அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அவனுக்கு உருவ வழிபாடு எதுவும் கிடையாது. அவனுக்கு அத்தாம்மா யாரும் இல்லை, அவனுக்கு பிள்ளைங்க யாரும் இல்லை. அவன் தனித்தவன். அவனுக்கு இணை யாரும் கிடையாது. அவனுக்கு நிகர் அவன் மட்டும்தான். வேறொரு கடவுளை கொண்டு நீங்கள் வைக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லாத ஒன்று. அதனால் நீங்கள் அதை அப்படிலாம் செய்யக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹுவை ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறணும், தூதர்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறணும். அந்த தூதர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது. அந்த தூதர்கள் உங்களுக்கு மத்தியில் நன்மைகளை ஏவி தீயதை தடுக்க போகும்போது அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். முன்னாடி போன சில சட்டத்திட்டங்களை இப்போ கரண்ட்டில் இருக்கிற தூதர் என்ன செய்வாங்க, செய்யாதீங்க, அது முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் புது சட்டத்தை சொல்ல போனால் முன்னுக்கு பின் முரணாகலாம் இருக்காது. ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுமே முன்னாடி போன இறை தூதர் என்ன சொன்னாங்களோ அதை தான் இவங்களும் சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹுவை ஏற்றுக்கிறணும் அப்படிங்கிறதான் எல்லா இறை தூதருடைய எல்லா நபிமாருடைய கருத்தும், அல்லாஹுவை ஏற்றுக்கிறணும் அப்படிங்கிறது. இதை எப்படி அக்ரிமெண்ட் அல்லாஹ் வாங்கினா அப்படின்னு சொன்னாக்க, தூர்சீனா மலையை என்ன செஞ்சேனா அவங்களுடைய தலைக்கு மேலே கொண்டு வச்சு அக்ரிமெண்ட் வாங்கினா அப்படிங்கிறான். நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டை நினச்சி பாருங்கள். நீங்கள் அந்த நேரத்தில் எந்த நிலைமையில் இருந்தீங்கன்னா தூர்சீனா மலையை எப்படி கொண்டு வர முடியும்? அந்த தூக்குறது, மலையை தூக்குறது, சில விஷயங்கள் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. அல்லாஹுக்கு அது முடியும். அதை நம்ம அது எப்படி சாத்தியம் இருக்கும்? அது லாஜிக்கே இல்லாத ஒன்றா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, இன்றைக்கி ஒன்றும் வேண்டாம். இன்றைக்கி ஃப்ளைட்டு இறங்குறதுக்கு ஏறுறதுக்கு என்ன தான் வேணும்? பெட்ரோல் இருந்தால் போதுமானது. அந்த ஓட்டுற பைலட் கரெக்டான தூங்காமல் கொள்ளாமல் இருந்தால் போதுமானது. ஆனால் அதுக்கு விண்டோஸ்னு ஒன்று தேவையில்லையே. ஆனால் விண்டோ இல்லாதனால, விண்டோஸ் ப்ராப்ளம் ஆனதுனால ஃப்ளைட் ஏறவும் முடியல, இறங்கவும் முடியல. அத்தனை ஃப்ளைட் ரத்து பண்ணாங்களா இல்லையா? அதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா? இறங்குறதுக்கு என்ன வேணும்? பெட்ரோல். ஏற்றுறதுக்கு பெட்ரோல் தான் வேணும். அதுக்கு பைலட்டு கரெக்டாக தூங்காமல் உட்காந்துருக்கணும். இது ஒன்றுமே போதுமானது. லக்கேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, ஆக்சிஜன் இருக்கா, போதுமான இது இதை வச்சு நம்ம தூக்கி டேக் ஆஃப் பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த 2-3 நாளாக ஃப்ளைட்டு ஒழுங்காக எங்களால் ஓட்ட முடியலை. காரணம் நெட்டு சரியில்லை, விண்டோஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால் எங்களால் ஃப்ளைட் ஓட்ட முடியல. இதை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா தூர்சீனா மலை அல்லாஹ் தூக்குனாங்கிறது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சம்மந்தமே இல்லை. மேலே பறந்துக்கிட்டு இருக்கிற ஃப்ளைட்டை கீழே இருந்து ஹைஜேக் பண்ண முடியாத நம்மளால் ஏற்றுக்கிற முடியுது. நம்ம சிந்தனை அதை ஏற்றுக்கிறது அப்படின்னாக்கா அல்லாஹ் தூர்சீனா மலையை தூக்கி அவங்க தலைக்கு மேலே வச்சுருந்ததை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்.
அப்படின்னா இதையும் ஏற்றுக்கிறக்கூடாது. அதை என் சிந்தனை ஏற்றுக்கிறல அப்படின்னாக்க இதை என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கிறக்கூடாது. அப்போ இதை ஏற்றுக்கிற நம்முடைய சிந்தனை வந்து அதை வந்து யோசிக்க வைக்கும். அது எப்படி சாத்தியம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. சாத்தியம் இருக்குது. இப்போ இதுதான் உதாரணம். சரி, அந்த மலையை எப்படி தூக்கி வச்சான் அப்படின்னாக்க வட்ட வடிவில் ஒரு கூடார மாதிரி ஆக்கிட்டான் அப்படிங்கிறாங்க. அது நம்ம பார்த்தோம். அது அவங்க அந்த மக்கள் எல்லாருமே அந்த மலைக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அல்லாஹ் வந்து என்ன செஞ்சு அந்த மலையை தூக்கி அவங்களோட தலைக்கு மேலே வந்துருச்சு. வட்ட வடிவில் ஒரு பாத்திரம் மாதிரி, ஒரு சட்டி மாதிரி, நடுவில் குழியாக இருக்குது, அவங்க தலைக்கு மேலே வந்து நின்றுச்சு. அப்போ அவங்க பயத்தில் என்ன செஞ்சாங்க, அப்படியே சுஜூதுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. இப்போ இந்த மலையை தூக்கி அவங்க தலைக்கு மேலே கொண்டு வந்த பின்னாடி அந்த மக்கள் நிதானத்தை இழந்துட்டாங்க, பயந்துட்டாங்க. ஏண்டா சாதாரணமாக வந்து ஒரு இருட்டு அறைக்குள்ளே ஒரு ஆளை ஒரு நாள் 2 நாள் இருக்கலாம். அதிகமான நாட்கள் இருந்தோம்னாக்கா அவராக இருக்க மாட்டார். சிந்தனைகள் மாறிடும். பகலா இரவாங்கிறது அவருக்கு தெரியாது. இப்போ ஒரு இந்த ரூமுக்குள்ளே வச்சுக்கிறோமே, எங்கிட்டுமே வெளியே போடாமல் லைட்டை எந்த நேரம் போட்டு வச்சுருந்தாக்கா இது இரவா பகலாங்கிறது தெரியாது. எப்போ அந்த சிந்தனை இல்லையோ நிதானம் ஓடிடும். ஆனால் இந்த மக்களுக்கு வந்துட்டு அவங்க அந்த பயத்தில் என்ன செஞ்சிருச்சு, அவங்களோட நிதானம் ஓடி சுஜூதுக்கு போயிட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் அக்ரிமெண்ட் என்ன வாங்குற, நீங்கள் உங்களுடைய நான் சும்மா ஒன்றும் அக்ரிமெண்ட் வாங்கலை, உங்களுடைய தலைக்கு மேலே அந்த மலையை தூக்கி வச்சு நான் அக்ரிமெண்ட் வாங்கினதை நீங்கள் நினச்சி பாருங்கள். சரி, என்ன அக்ரிமெண்ட்னாக்கா இதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா, அதுதான். சரி, இந்த மாதிரி ஆயத்து சூரத்துல் ஆராஃபில் 171வது ஆயத்து நல்லா சொல்லித்தரோம். நம்ம வந்து அவங்களுக்கு மேலே வந்து என்ன செஞ்சிடும், மேகத்தை போல ஒரு மேகம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி உள்ள மேகம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி அவங்களுக்கு தலைக்கு மேலே தூர்சினா மலையை கொண்டு வந்து வச்சேன் அப்படிங்கிறான். இப்போ நம்ம ஒரு இடத்துல நின்றோம்னாக்கா, இப்போ சயின்ஸில் நம்ம ஸ்கூலில் எல்லாரும் படிச்சிருப்போம். என்ன சொல்லி தருவாங்கன்னாக்கா, பூமிங்கிறது மேலையும் கீழையும் தட்டை வடிவத்தை போல இருக்கும், சுற்றி பார்த்தோம்னாக்கா ஒரு பந்தை போல இருக்கும், மேலும் கீழும் தட்டையாலும் சுற்றில் வந்துட்டு என்ன செய்ய பந்து மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு உதாரணம் என்ன செய்வாங்க, திறந்த வெளியில் ஒரு கிரவுண்டுக்குள்ளே போய் நீங்கள் நின்று பாருங்கள், பில்டிங்கே இல்லாத ஒரு இடம், அந்த இடத்துல போய் நின்று பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகும், அது போய் அந்த மேகம் போய் இப்படி இறங்குற மாதிரி தெரியும். இந்த சைடு இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் இறங்குற மாதிரி தெரியும். மொத்தத்தில் அதை நம்ம தனியாக ஒரு எதுவுமே இல்லாத வனாந்தர காட்டில் போய் நின்று பார்த்தோம்னாக்கா, பிளே கிரவுண்டில் பிளைனாக உள்ள இடத்துல நின்று பார்த்தோம்னாக்கா அந்த என்ன செய்யும், மேகம் அப்படியே இறங்குற மாதிரி தெரியும். அப்போ வட்ட வடிவத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி தான் தூர்சினா மலை என்ன செஞ்சேன், அவங்களுக்கு தலைக்கு மேலே நான் உயர்த்தி வச்சு அவங்கள்ட்ட அந்த அக்ரிமெண்ட் வாங்கியிருந்தேன். அது வந்து தங்கள் மேலே விழுந்துருமோன்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் நம்ம என்ன செஞ்சோம், அதை வச்சு அவங்களுக்கு அந்த நம்ம என்ன அவங்கள்ட்ட இருந்து அந்த அக்ரிமெண்ட்டை வாங்குறோம் அப்படிங்கிறத அவங்க நினச்சி பார்க்கட்டும் அப்படிங்கிறது இந்த ஆயத்துல சொல்லி காமிக்கிறோம். இந்த மாதிரி இந்த 63ல் சொன்ன மாதிரி சூரத்துல் ஆராஃபில் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லிக்க. இந்த ஆயத்தை மறுபடியும் வளைச்சி வர்றதுக்கு காரணம் வந்துட்டு அவங்களுக்கு நான் அந்த மாதிரி அக்ரிமெண்ட் வாங்கினது நோக்கம் என்ன அப்படின்னாக்க, என்னையை மட்டும்தான் அவங்க வணங்கணும். இந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் சேர்த்து தான். நம்ம அல்லாவை மட்டும்தான் வணங்கணும், அல்லாட்ட மட்டும்தான் கையேந்தணும். அல்லாவை தவிர வேறு யார்ட்டையும் என்ன செஞ்சிடக்கூடாது, கையேந்திடக்கூடாது. ஏன்டா இப்போ இன்றைக்கி மனிதனுடைய ஈமான்கள் வந்து பலகீனமாக இருக்கிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்க, மாறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லாஹ் எல்லாருடைய ஈமானை உறுதியாக்கி கொடுக்கட்டும். ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குருவி உட்கார பனம்பழம் விழுந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பழம் பழுத்து இருக்குது மரத்தில். ஆல்ரெடி வந்து பழுத்துருச்சு அப்படின்னாங்க, அது வந்து என்ன செய்யணும், வெயிட் ஆயிரும். வெயிட் ஆன பின்னாடி கீழே விழுகிறது தான் பார்க்கும் அது. இப்போ ஒரு குருவி வந்து அந்த பழத்துக்கு மேலே உட்கார்ந்த பின்னாடி அந்த பழம் விழுந்துருச்சு. இப்போ சிந்திக்காத ஒரு நபர், எதையுமே யோசிக்காத ஒரு நபர் என்ன சொல்வார், இல்லை நான் பார்த்தேன், அது மாம்பழத்தில் வந்து குருவி வந்து உட்காந்துச்சு, அதனால தான் மாம்பழம் விழுந்துச்சுன்னா நம்மளால் ஏற்றுக்கிற முடியுமா? ஏற்றுக்கிற முடியாது. ஏன்டா ஆல்ரெடி அது பழுத்துருச்சு. அந்த பழம் பழுத்து கீழே விழுக ரெடியாக இருந்த பழத்துலேருந்து ஒரு குருவி வந்து யதார்த்தமாக உட்காருது, பழம் கீழே விழுகுது. அப்போ இந்த மாதிரி நம்மளில் இந்த இஸ்லாமியர்கள் மூமீன்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு விஷயத்தை அல்லாஹ் நாடி இருப்பான். இந்த நேரத்தில் தான் இந்த நோயை சிஃபாவாக்கி அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் நாடி இருப்பான். அல்லது இந்த நேரத்தில் தான் இவருக்கு பொருளாதாரத்தில் பறக்கத்து செய்யணும், ஏதோ ஒன்று அவருக்கு நல்ல காரியம் இந்த நேரத்தில் நடக்கணும் அப்படிங்கிறத நாடி இருப்பான். இப்போ இந்த நேரத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஜோசியர்கள்ட்ட போய் ஜோசியம் பார்க்குறது. அந்த அவர் சொல்லிட்டு போவான், உங்களுக்கு சனி பிடிச்சி இப்போ தான் உங்களுக்கு மாறப்போகுது, இது வந்து இந்த இடத்துல இத்தனாவது 7வது இடத்துக்கு மாறப்போகுது, அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு நல்ல காரியம் நடக்கும். இதை நம்புறது தப்பு. எல்லாம் பரிபூர்ணம் நம்ம பாதுகாக்கணும். 40 வருடங்காலங்கள் செஞ்ச நல்ல அமல்கள் அளிக்கப்படுது. இந்த மாதிரி ஜோசியங்கள் பார்க்குறதெல்லாம் வச்சு நல்ல பரிபூர்ணமாக பாதுகாக்கணும் எல்லாருடைய ஈமானையும். அப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னாக்க, இவர் நம்பிக்கிட்டே இருப்பார். அவனுக்கு சொல்லிட்டு போயிட்டான், நமக்கு வந்து 7ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறதுனால 8ஆம் இடத்துக்கு வந்து சரியாக வந்துடும் அப்படின்னு நான் சொல்லிட்டான். அப்போ இன்ன தேதியில் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த தேதியில் நடக்கணும்னு அல்லாஹ் நாடி இருப்பான்.
இந்த பழம் பழுத்துருச்சு, இப்போ இந்த நேரத்தில் குருவி வந்து உட்கார்ற மாதிரி இவன் அந்த ஜோசியக்காரை வந்து சொல்லிட்டு போன மாதிரி அந்த காரியம் நடக்கும். அப்போ என்ன செய்வார், நான் வந்து அவர் சொன்னது மாதிரியே நடந்துருச்சு, இங்கே அல்லாவை மறந்துடுவாங்க, அல்லா பரிபூர்ண நம்ம பாதுகாக்கணும் ஈமான். அப்போ இந்த மாதிரி இன்னும் சில பேர் வந்துட்டு மாற்று மதத்துக்கு மாறி போகிறது. நம்ம பெண்கள் வந்து என்ன செய்கிறது, மாற்று மதத்தில் மாறி போகிறது. கல்யாணம் முடிக்காமல் எங்களுக்கு வயசாயிருச்சு, அவன் வந்து ஃப்ரீயாக, அதாவது எதுவுமே இல்லாமல் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு அவங்க சரி மாறி போகிறது. அல்ல பரிபூர்ணம் நம்ம பாதுகாக்கணும். இன்றைக்கி நம்ம சமூக வலைத்தளங்களில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. நமக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்கள் நமக்கு மனசு ஆறுதலை தரக்கூடிய ஒரு விஷயம் நம்ம நடக்கத்தான் செய்யுது. என்ன அப்படின்னாக்க, சினிமா துறையில் இருந்த ஒரு பெண், அவங்க வந்து அவங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க உம்ராவுக்கு போகிறாங்க. உம்ராவுக்கு போயிட்டு அங்கே உம்ராவுக்கு போயிட்டு வந்த பின்னாடி ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பின்னாடி அவங்க முதலாக ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து பேட்டி கொடுத்தது, இனிமேல் என்னுடைய சினிமா துறை சம்மந்தப்பட்ட அந்த எந்த ஒரு படத்தையும் தயவு செஞ்சு வெளியாக்காதீங்க. என்கிட்ட அந்த அளவுக்கு காசு பணம் இருந்துருச்சுன்னு சொன்னாக்க நான் என்ன செஞ்சுருப்பேன், ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையுமே நான் விலை கொடுத்து வாங்கிடுவேன். எதையுமே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வெளியாக்கக்கூடாதுன்னு சொல்லி வாங்கியிருப்பேன். ஆனால் அந்தளவுக்கு என்கிட்ட காசு பணம் இல்லை, அதனால் உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன், என்னுடைய படத்தை இனிமேல் வெளியாக்காதீங்க. இப்படிப்பட்ட ஈமான் உள்ள பெண்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அந்த ஈமான் நம்ம எல்லாத்துக்கும் வரணும். அவங்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுத்துட்டான். அந்த ஹிதாயத்துக்கு வந்து எல்லாத்துக்கும் வரணும். இங்கே வந்து விஷயத்தை தான் சொல்லி காமிக்கிறான். நான் உங்கள்கிட்ட அக்ரிமெண்ட் வாங்கினதை நினச்சி பாருங்கள். இந்த அக்ரிமெண்ட் வாங்கினது மூலியமாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எனக்கு இணை வச்சிடக்கூடாது, என்னுடைய இறை தூதர்கள் நீங்கள் மறைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த இடத்துல அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, இஸ்ரவேலர்களுடைய சிறை வணக்கம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் அதாவது மலையை தூக்கி வச்சிருந்த நேரத்தில் அவங்க சிறை வணக்கம் சஜிதா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க. அதுக்கு பிற்பாடு இருக்கிறதுலே சிறந்த இபாதத்தை வந்து சஜிதாவை தான் அவங்க ஏற்றுக்கிட்டாங்களாம். சஜிதா செய்கிறதான் ரொம்ப சிறந்த இருக்கிற இபாதத்திலேயே. நம்ம குர்ஆன் ஓதுறோம், தொழுகிறோம், தஸ்பீஹ் தொழுகிறோம், என்னென்னமோ தொழுகிறோம், இருந்தாலும் கூட சுஜூது பண்ணி கேட்குறதுல பவர் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரலாறுகள் நமக்கு நிறைய சான்றிதழ் சாட்சி சொல்லும். பத்ர் போகிறப்ப தோற்க போகிற நிலைமையில இருந்த அந்த நேரத்தில் நாயகம் தொழுதுட்டு சஜிதாவில் இருந்து துவா செஞ்சாங்கன்னு தான் புகாரி இமாம் கொண்டு வர்றாங்க. நீங்கள் வரலாறு அப்புறம் புரட்டி பார்த்தோம்னாக்க சஜிதாவில் இருந்து நம்ம கேட்குற துவாக்களுக்கு முக்கியத்துவம் அதிகம். நமக்கு என்ன தேவையாக இருந்தாலும் தொழுது முடிச்சுட்டு சுஜூதுக்கு போய் என்ன செய்யணும், தொழுது முடிச்சு வெளியே வந்துடணும். தொழுது முடிச்சு வெளியே வந்துட்டு மறுபடியும் சஜிதா பண்ணி என்ன செய்யணும், நம்மளுடைய தேவைகளை கேட்டோம்னு சொன்னாக்க பிடிவாதமாக கேட்கணும் அல்லாட்ட. சும்மா ஏனோ தானேன்னு கேட்டுட்டு போகிறதுக்கு அவன் ஒன்று பக்கத்து வீட்டு உள்ள அப்துல் ரசாக் இல்லை, அல்லாஹ் வந்து இல்லையா, அல்லாஹ் வந்து நம்மளை படைச்ச ரப்பு, அவன் கெத்தாக இருப்பான். இன்றைக்கி நான் கெத்தாக இருக்கேன்னு சொல்கிறோம்ல, கெத்துக்கெல்லாம் கெத்து உடையவன் அவன், சரியா, பணக்காரர்களாம் பணக்காரன் அவன். அப்போ அவன்கிட்ட எப்படி கேட்கணும், பிடிவாதமாக கேட்கணும், நீ தான் எனக்கு கொடுக்கணும், உன்னை விட்ட வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சஜிதா பண்ணுறது. இப்போ பனி இஸ்ரவேலர் சொல்கிறாங்க, அதுக்கு பிற்பாடு அவங்க அந்த சுஜூது பண்ணதுலேயே முக்கியமான இபாதத்தை அதை அவங்க வச்சுக்கிட்டாங்க. வேற எதையுமே அவங்க பெருசாக நினைக்கலேண்டா அந்த சுஜூதுக்கு போன பின்னாடி தான் அந்த மலை வந்து நகட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடுத்த ஆயத்தில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை, அந்த ஆயத்தை தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை பலமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு வாசகத்தை கொண்டு வர்றாங்க. இப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேதம் என்ன அப்படின்னு சொன்னாக்க தௌராத்தினுடைய வேதங்கள் பற்றி பிடிச்சு கொள்ளுங்கள் அப்படிங்கிறது நோக்கம் வந்து முதல்ல ஹஸரத் அல்லாமா அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, அதே மாதிரி அல்லாமா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லக்கூடிய விளக்கங்கள், அதை ஃபாலோ பண்ணி நடக்கணும். பற்றி பிடிச்சுங்கள் நோக்கம் வந்துட்டு அதை என்ன செய்யணும், அதை நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி நடங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேதம் அல் குர்ஆனை பற்றி பிடிச்சு கொள்ளுங்கள் நோக்கம் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணி நடக்கிறது. அல் குர்ஆன் எதெல்லாம் ஆகும்னு சொல்லி இருக்குதோ அதை புறத்தை நம்ம எடுத்துக்கிறது. அல் குர்ஆன் எதெல்லாம் ஆகாது கூடாதுன்னு சொல்லி இருக்குதோ அதை என்ன செய்யக்கூடாது, நம்ம எடுத்துக்கிற கூடாது. இதைத்தான் பற்றி பிடிச்சுக்குங்கள் நோக்கம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாமா கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, பற்றி பிடிச்சுக்கங்க அப்படிங்கிற நோக்கம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேதத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, இதை விட ஒரு வேதம் இல்லை, இதுதான் சிறந்த வேதம் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். நம்புறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலே அந்த தூர்சினா மலையை வந்து அல்லாஹ் வச்சிருந்தால அந்த நேரத்தில் அக்ரிமெண்ட் பண்ணியிருந்தான் இல்லையா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா ஏகத்துவ இறையை நம்ம ஏற்றுக்கிறணும், இன்னொரு இறைவனை கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது, நிகராக வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காமிக்கிறாங்க.
அடுத்து பார்த்தோம்னாக்க இதில் பல முஃபஸ்ஸிரீன்கள் பலவிதமான கருத்துக்களை சொன்னாலும் கூட முதல்ல சொன்னோம் இல்லையா, அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்ன விஷயமும் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்ன விஷயமும் இதுக்கு சரியான ஒரு சொல்லாக இருக்குது. பற்றி பிடிச்சிங்க நோக்கம் வந்து அதை ஃபாலோ பண்ணுறது, கிதாபை விட்டுறாமல் அதை ஃபாலோ பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு நம்மளில் வந்துட்டு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், ஒரு ஹராமை வந்து எப்படி ஹலால் ஆக்குறது, அப்படித்தான் இன்றைக்கி நம்மளுடைய சூழ்நிலைகள் போய்கிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனாக்க ஜும்மாவுடைய தினத்தன்னைக்கு கடை அடைக்கணும், அதுக்கு பின்னாடியே அந்த விஷயம் பின்னாடியே வருது, இன்ஷால்லா பின்னாடியும் பார்ப்போம். அப்போ அந்த நேரத்தில் வந்து என்ன செய்கிறது, வியாபாரம் பண்ணுறது ஹராம். குரானில் அப்படித்தான் எல்லாம் சொல்லிக்கலாம், ஃபஸ் அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பை, நீங்கள் அது பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை முடிச்சுக்கங்க, விட்டுருங்கன்னு அர்த்தம். விட்டுருங்க, நீங்கள் எதுவும் ஃபாலோ பண்ணாதீங்க, அந்த வியாபாரத்தை செய்யாதீங்க அப்படின்னு அர்த்தம். எதுவாக இருந்தாலும் சரி. இல்லை நான் வந்து ஃபோனில் மட்டும்தான் டீல் பண்ணுறேன், இன்றைக்கி உள்ள ஆன்லைன் பிஸ்னஸ் தானே, இன்றைக்கெல்லாம் கடையை திறந்து வச்சு வியாபாரம் பண்ணால் தானே அப்படி வரும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாம்ல அப்படின்னாக்கா அதுவும் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல நம்ம பள்ளிக்குன்னு போய் உட்காந்துட்டேன், இன்றைக்கி பள்ளிக்குள்ளே உட்காந்துட்டு இமாம் குத்துபா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஃபோனை நோண்டிக்கிட்டு உட்காந்துருக்குறோம். இன்றைக்கி இல்லைக்குள்ளே சூழ்நிலை அப்படித்தான். ஆனால் சுன்னத்தான தொழுகைகள் அந்த இமாம் குத்துபா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சுன்னத்தோடு தொழுகக்கூடாது. ஜும்மாவுடைய முன் சுன்னத்து சுன்னத்து முஅக்கதா, கண்டிப்பாக தொழுதான் ஆகணும். ஆனால் இமாம் குத்துபா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது, அந்த நேரத்தில் ஜும்மாவுடைய முன் சுன்னத்து கூட தொழுகக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தர் தொழுதாருன்னு சொன்னாக்க அவரை இந்தாங்க தொழுகாதீங்க, இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லவும் கூடாது. 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது பேசாதீங்கன்னு சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த குத்துபாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஆன்லைன் பிஸ்னஸோ அல்லது நார்மல் உள்ள பிஸ்னஸோ வேறு எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் சரி செய்யக்கூடாது. அந்த இடத்துல தடை செய்யப்பட்டது. இதுதான் அல் குர்ஆன் நமக்கு என்ன செய்யுது, தடை செய்யப்பட்டது. அப்போ இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ சில இடங்களில் வந்துட்டு அல் குர்ஆன் நமக்கு வந்து சில விஷயங்கள் நம்ம கற்றுத்தரும் போது அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறணும். இதைத்தான் நீங்கள் பற்றி பிடிச்சு கொள்ளுங்கள் அப்படிங்கிறது முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்தாக இங்கே சொல்ல வர்றாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வயிது அகதுனா, நீங்கள் நினச்சி பாருங்க, எதை நினச்சி பார்க்கணும், ஒரு சமயத்தில் நம்ம வாங்கினோம், அகதுனால எடுக்கிறதுன்னு அர்த்தம், ஒரு பொருளை எடுக்கிறது, அதுக்கு பேர் அகத எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த இடத்துல அகதுனாண்டாக்க வாங்கினோம். என்ன வாங்கினோம், மீசாக்கும், அவங்கள்ட்ட இருந்து உறுதிமொழியை வாங்கினோம், அக்ரிமெண்ட் வாங்கினோம். உங்கள்கிட்ட இருந்து நம்ம அக்ரிமெண்ட் வாங்கணும். என்ன அக்ரிமெண்ட், எப்படி நம்ம வாங்கணும் தெரியுமா, அந்த அக்ரிமெண்ட் வாங்க போகிற நிலைமையில உங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா, வரஃபானா, நாம் உயர்த்தினோம், ஃபவுகக்கும், உங்களுக்கு மேல் உயர்த்தினோம், உங்களுடைய தலைக்கு மேலே உசத்தினோம். என்னத்தை, அத்தூர, தூர்சினா மலையை உங்களுடைய தலைக்கு மேலே உசத்தி வச்சு உங்கள்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் வாங்கினோம்ல, அதை நினச்சி பாருங்க. ஹுத் மா ஆத்தைனாக்கும், நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்க, பிடித்து கொள்ளுங்கள். ஹுதுமா ஆத்தைனாக்கும், எதை உங்களுக்கு நாம் கொடுத்தோமோ அந்த ஒன்றை பிடித்து கொள்ளுங்கள். கூவத்தின் இறுக்கமாக, சும்மா ஏனாதானு பிடிக்க வேண்டாம், இறுக்கமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கங்க. அப்போனா என்ன அர்த்தம், மசாயில் சட்டத்திட்டங்களுடைய விஷயத்தில் ஏனோ தானோன்னு இருக்காதீங்க. வெறுமனே தொழுகை இபாதத்து, அதே மாதிரி குரான் ஓதுறது, நோன்பு வைக்கிறது, ஜக்காத்து கொடுக்கறது, ஹஜ் செய்கிறது, இது மட்டும்தான் இஸ்லாம் இல்லை. இதுதான் மெயின் இஸ்லாம், ஃபவுண்டேஷன் இது. ஆனால் இந்த ஃபவுண்டேஷனை ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் பில்டிங் வந்து அழகாக வரும். பில்டிங்னா என்ன, உலக சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நம்ம ஒரு மகன் அத்தாட்ட எப்படி நடந்துக்கிறது, அத்தா பிள்ளைங்கிட்ட எப்படி நடந்துக்கிறது, ஒரு மனைவி கணவன்கிட்ட எப்படி நடக்கணும், ஒரு கணவன் மனைவிட்ட எப்படி நடந்துக்கிறது, எல்லாமே வந்துட்டு பில்டிங். அடிப்படை ஆரம்பத்தில் வந்து சொன்னோம் இல்லையா, இந்த 5 விஷயங்கள், களிமா சொல்கிறது, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், இந்த 5 விஷயங்கள் ஃபவுண்டேஷன், பில்லர். இந்த பில்லர் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கைன்ற அந்த கட்டடம் வந்துட்டு அழகாக வரும். இந்த பில்லர் சரியில்லை அப்படின்னாக்கா என்ன செய்யாது, கட்டடம் அழகாக வராது. அந்த ஈமான் வந்துருச்சுன்னு சொன்னாக்கா உலக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எப்போவுமே என் ரப்பு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் ஓடியாந்துடும். அப்போ அதை தான் இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறாங்க, ஹுத், நீங்கள் பிடிங்க, எடுத்துக்கங்க, மா ஆத்தைனாக்கும், உங்களுக்கு எந்த ஒன்றை சட்டத்திட்டமாக நான் கொடுத்தேனோ அந்த ஒன்றை நீங்கள் எடுத்துக்கங்க. எப்படி, சும்மா ஏனோ தானெல்லாம் எடுக்காதீங்க. எப்படி தெரியுமா எடுக்கணும், கூவத்தின், இறுக்கமாக பிடிச்சிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் வதுகுரு, நீங்கள் நினச்சி பாருங்க, மாஃபீஹி, அந்த கிதாபுக்குள்ள, அந்த சட்டத்திட்டங்களுக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நினச்சி பாருங்க. சும்மா வெறுமனே நீங்கள் இப்படித்தான் இருக்கணும்னு அழுத்தி நான் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் எப்படிலாம் வாழணும், உங்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தோடு நீங்கள் இருக்கணும். உங்களுடைய வியாபாரத்தில் பரஸ்பரம் நீங்கள் என்ன செய்யணும், நளினமான முறையில் பேசிக்கிறணும். ஒருத்தர்கிட்ட போய் பேச போகும்போது கரடு முரடா காசாரான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. வெறுமனே, திரும்பவும் நான் சொல்கிறேன், வெறுமனே வந்துட்டு இபாதத்து மட்டும் ஒருத்தருடைய சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அது மட்டும் பத்தாது.
ஆனால் மக்களுடைய அந்த அன்றாடம் அவர் வந்து மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்திருக்கணும். ஒருத்தர் மௌத்தா போயிட்டாருன்னு சொன்னாங்க, நல்ல மனுஷன் மௌத்தா போயிட்டாரு, அவர் வந்து என்ன செஞ்சார், அவர் தன்னுடைய சுயநலம் இல்லாமல் பொது நலத்தோடு வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னாக்க நம்மளுடைய காலத்துலலாம் பார்த்தோம்னாக்க ஸ்கூலுக்கோ அல்லது மதரசாவுக்கோ ஒரு ஸ்டூடெண்ட்டு வரல அப்படின்னு சொன்னாக்க வாத்தியார் நேரம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா முன்னாடி அடித்து கூட்டிகிட்டு போவாங்க. ஏன் வரல, தகுந்த காரணம் வேணும். உடம்பு சரியில்லையா, ஓகே விட்டுருவாங்க. வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷனாக விட்டுருவாங்க. அல்லது வீட்டில் வேறு எதையாவதா, சரி ஓகே. தகுந்த காரணம் இல்லாமல் அந்த பையன் ரோட்டில் விளையாண்டுக்கிட்டு இருந்தால் அல்லது வேறு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன செய்வாங்க, வாத்தியார் அவங்க அப்பா அம்மா முன்னாடி அடித்து கூட்டிகிட்டு போவாங்க. அன்னைக்குள்ள காலம் அப்படி இருந்துச்சு. அதே மாதிரி வாத்தியார் ஒரு அந்த தாமானுடைய ஆரம்பத்தில் வர்றாருனாக்க இங்கேயே மறைஞ்சு ஓடி போயிடுவாங்க. வாத்தியாருக்கு அவ்வளோ பயம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து வாத்தியார் மேலே தோல் போட்டு போகக்கூடிய கால சூழ்நிலை தான் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது. வாத்தியார் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னாக்கா, கிளாஸுக்கு வரலையா, வந்தா வா, வரலைண்டா போ. இன்றைக்கி உள்ள சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. எல்லா வாத்தியார்களும் இல்லை, ஒரு சில டீச்சர்கள் கரெக்டாகவும் இருக்கிறாங்க. வருத்தப்பட்டு பேசின பல வாத்தியார்மார்கள், டீச்சர்ஸ் பல பேர். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள் நீங்கள் பார்த்துக்கங்க. அப்போ பற்றி பிடிச்சிக்கங்க. அப்போ அந்த கிதாபில் என்ன சொல்லி இருக்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னாக்க லஅல்லக்கும் தத்தகூன், நான் சொன்ன மாதிரி நீங்கள் நடந்தீங்கன்னாக்க நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக நீங்கள் ஆகலாம் அப்படிங்கிறத நினச்சி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா அதுக்கு பின்பு தவல்லைத்தும், நீங்கள் அப்படி ஏற்றுக்கிட்ட பின்னாடி, நான் இவ்வளோ தூரம் சொன்ன பின்னாடியும் கூட, தூர்சினா மலையை உங்கள் தலைக்கு மேலே தூக்கி வச்சு அக்ரிமெண்ட்லாம் வாங்கின பின்னாடியும் கூட நீங்கள் நேர்வழிக்கு வந்தீங்களான்டாக்க சும்மா பின்பு தவல்லைத்தும், நீங்கள் விட்டுட்டீங்க நோக்கம் வந்து என்ன செஞ்சீங்க, பழையபடி நீங்கள் என்ன உங்களுடைய சிந்தனைக்கு எது சரின்னு பட்டுச்சோ அந்த ரீதியில் அதை போய்கிட்டு இருக்கீங்க. அதனால் அதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாது, நீங்கள் இந்த மாதிரி தான் போயிட்டீங்க. சும்மா பின்பு தவல்லைத்தும், நீங்கள் விட்டீர்கள் மிம்பாதி தாலிக்க, அந்த அக்ரிமெண்ட் வாங்கின பின்னாடியும் கூட நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்ணலை, அதை விட்டுட்டு நீங்கள் மாறி போயிட்டீங்க. ஃபலவுலா ஃபதுலுல்லாஹி, ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சிறப்பு மட்டும் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னாக்க, அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சிறப்பு மட்டும் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னாக்க, அதே மாதிரி ரஹ்மத்துஹு, இன்னும் அவனுடைய அருளும் உங்களுக்கு இல்லை என்றாக்க, லகுந்தும், நீங்கள் ஆகியிருப்பீர்கள் மினல் ஹாசிரீன, நஷ்டவாளிகளாக ஆகியிருப்பீர்கள். என்ன அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய சிறப்பு என்னன்னாக்க, மன்னிச்சான், அதுதான் உங்களுக்குள்ள சிறப்பு. நீங்கள் இவ்வளவு தூரம் அக்ரிமெண்ட் சொல்லி கூட இந்த மாதிரிலாம் செய்யாதீங்கப்பா அப்படின்னு எவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்தும் கூட நீங்கள் என்ன செய்யலை, அதை நீங்கள் ஏற்றுக்கிறல, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலை. ஆனால் இருந்தும் கூட அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு இருந்தனால மட்டும்தான் உங்களுக்கு எந்த விதமான நீங்கள் என்ன செய்யலை, நஷ்டவாளிகளாக ஆகலை. இல்லாட்டினா நஷ்டவாளியாக ஆகியிருப்பீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தில் சொல்லி முடிக்கிறான். சரி, இப்போ அடுத்த ஆயத்து. இந்த ஆயத்தில் வந்து அல்லாஹ் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு சொன்னாக்கா, 65வது ஆயத்து, 65, 66 தொடர்ச்சியாக வருது அந்த 2 ஆயத்துமே. இந்த 2 ஆயத்தும் பார்த்தோம்னாக்க, சனிக்கிழமையில வரம்பு மீறினவங்களை நான் என்ன செஞ்சேன், உங்களிலிருந்து நீங்கள் பார்த்தீங்க, என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்கிறத பார்த்தீங்க. சனிக்கிழமை வரம்பு மீறியவர்களை என்ன நடந்துச்சுங்கிறத நீங்கள் பார்த்தீங்க, உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அவங்களோட நிலைமை என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் இந்த ஆயத்தில் என்ன சொல்ல போகிறான். சரி, இது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் கேட்குறான், நபியே அவங்கள்ட்ட கேளுங்க, கடலோரத்தில் இருந்த ஒரு ஊர்வாசிகளை பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் தாவா கொடுத்தும் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்குங்கப்பா, அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனை ஏற்றுக்குங்க, நான் வந்து அல்லாஹ்வுடைய இறை தூதர் அப்படின்னு நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லியும் கூட அவங்க ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. ஏண்டாக்க அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அரபு தேசத்துலேருந்து வந்தவங்க, நாங்கள் அதனால் ஏற்றுக்கிற முடியாது, எங்களுடைய யூதர்கள் இஸ்ரேலிருந்து வந்திருந்தாங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கிருப்போம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட கேளுங்க நாயகமே, அந்த கடலோரத்தில் இருந்த ஊர்வாசிகளை பற்றி கேளுங்க. ஏண்டா பொதுவாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து எங்கேயுமே எல்லாம் விட்டு கொடுக்கல. நம்ம பல வரலாறுகள் பார்த்துருப்போம். மேராஜ் பயணம் போனப்பையும் விட்டு கொடுக்கல. அங்கே போய் அந்த பைத்துல் முகத்தஸில் எத்தனை தூண் இருந்துச்சு எல்லாத்தையும் சொல்லி முடித்தாங்க. அவங்க கேட்டாங்க, அங்கே போனேன்னு சொன்னீங்கல்ல, அப்போ அங்கே எத்தனை தூண் இருந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. எங்கே, பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலில் எத்தனை தூண் இருந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு நாயகம் சொன்னாங்க. அப்போ அங்கே எத்தனை வாசல் சொன்னாங்க, எல்லாத்தையுமே கரெக்டாக சொன்னாங்க. அதே மாதிரி வந்துட்டு இங்கேருந்து எத்தனை நபிமார்கள் அவங்க பின்னாடி தொழுதாங்க எல்லாத்தையுமே அவங்க சொல்லி காமிச்சாங்க. அப்போ அதுக்கு பிற்பாடும் கூட அப்போ இந்த மாதிரிலாம் எங்கேயுமே நாயகத்தை விட்டு கொடுக்கல, இங்கேயும் அல்லாஹ் விட்டு கொடுக்காமே பேசுகிறான். நாயகமே நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படின்னாக்க, இது வந்து ஒரு ஊர்வாசிகளை பற்றி எல்லாம் சொல்ல போகிறான். அந்த ஊர்வாசிகள் எங்கே இருந்துச்சு அப்படின்னாக்க, இது வந்து ஐலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடலோர கிராமத்தை பற்றி இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம்.
ஐலா அப்படிங்கிறது ஒரு கடலோர கிராமம். இது வந்து ஹுல்சும் சொல்லக்கூடிய நம்ம செங்கடல் சொன்னோம் இல்லையா, ஃபிரௌனை மூழ்கடிச்சது செங்கடல், அந்த கடல் ஓரத்தில் இருக்கிற ஒரு கிராமம். இது வந்து சவுதி அரேபியாவில் மதியூன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மதியூனுக்கு பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி சினாய் தீபகற்பத்துக்கும் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அல்லாஹு அலம். சரியா? இந்த விஷயத்தை ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. அதே மாதிரி விஷயத்தை முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும், கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, அதே மாதிரி சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் இந்த விஷயத்தை சொல்லித் தர்றாங்க. சரி, இப்போ விஷயம் என்ன, விஷயத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னாக்கா, இப்போ நமக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன செய்யக்கூடாது, பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. வெள்ளிக்கிழமை அன்னைக்குண்டாக்க வெள்ளிக்கிழமை முழுசும் இல்லை, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய வக்தில் மட்டும்தான். மற்ற ஜும்மாவுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், ஜும்மாவுக்கு பின்னாடியும் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பிஸ்னஸை அடைச்சே தான் ஆகணும். அதில் மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது. இன்றைக்கி நம்ம சில பேர் வந்துட்டு கருத்துக்கள் சொல்கிறாங்க, ஜும்மா யாருக்கு கடமையோ அவங்க தானே தொழுவ போகணும். அப்போ ஜும்மா கடமை இல்லாதவங்க, மாற்று மத சகோதரர்கள் சில பேர் வேலைக்கு வச்சுருப்போம், அவங்கள வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம்ல. கடை யாரு கடை? மாற்று மதத்துக்காரங்க வேலை செஞ்சாலும் கூட கடை யாரு கடை? இஸ்லாமியர்கள் கடை. அப்போ அந்த நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது பார்த்தோம்னாக்க, பெண்களுக்கு ஜும்மா கடமை கிடையாது. அப்போ அந்த பெண்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாமா? பெண்களை கல்லால் வச்சுட்டு நீங்கள் மற்ற முடியாது. ஏண்டா இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ஆயத்தை அப்படி வந்திருக்கலாம். எப்படி? நீங்கள் ஆண்கள் மட்டும் தொழுவ போங்க, பெண்களுக்கு ஜும்மா கடமை கிடையாது, பெண்கள் என்ன செய்யலாம், வியாபாரம் பண்ணிக்கிறலாம் அப்படின்ற அல்லாஹ் தெளிவாக சொல்லி இருந்தாண்டாக்கா நம்ம ஏற்றுக்கிறலாம். ஆனால் இங்கே வந்து பிஸ்னஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, முடிச்சிடணும். அப்படி நம்ம அவனுக்கான தியாகம் செஞ்சோம்னாக்க பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சந்ததியர் வாழ்க்கையை நல்லா பறக்கத் செய்வோம். எப்போ அல்லாஹுக்கான நம்ம ஒரு படி முன்னாடி வந்துட்டோமோ, எனக்கு இவ்வளோ காசு வந்தாலும் தேவையில்லை. சில பேர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு வந்து கோடிக்கணக்காக எனக்கு பிஸ்னஸ் வந்தாலும் ஹலாலான முறையில் எனக்கு வரணும். அந்த பிஸ்னஸை ஹராமான முறையில் எனக்கு ஒரு மாதத்துக்கு ரோலிங்க்கு வந்து 10 கோடி வருது, எனக்கு 10 கோடி வந்தாலும் இது வந்து ஹராமான காசு, அதை வச்சு நான் என்ன செய்ய முடியாது, நான் அதில் பிஸ்னஸே பண்ண மாட்டேன். அதே மாதிரி என்னுடைய இந்த மாதத்தில் ரன்னிங் வந்துட்டு 10,000 தான் வருது, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு போதுமானது, அதில் பரக்கத்து இருக்கும். கோடி கோடியாக வந்தாலும் பரக்கத்து இருக்காது. நம்ம கண்ணுப்பட பார்க்கலாம், பெருங்கோட பணக்காரங்களும் நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட டபுளாக அல்லா தூக்குவான். குறிப்பிட்ட காலங்கள் மட்டும்தான் அவங்களுடைய ஆட்டங்கள் போகிறான். இந்த இப்போ இந்த மாதிரி தான் குறிப்பிட்ட காலங்கள் மட்டும்தான், அதோட தூக்கிடுவான் அல்ல. அப்போ மொத்தத்தில் அந்த ஜும்மாவுடைய சட்டத்திட்டங்கள் பொதுவாக பிஸ்னஸே பண்ணக்கூடாது, கடையை கண்டிப்பாக அடைச்சி தான் ஆகணும். ஆன்லைன் பிஸ்னஸாக இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் ஜும்மாவுடைய அந்த 1 மணி நேரம் அந்த நேரத்தில் செய்யக்கூடாது, பிஸ்னஸே பண்ணக்கூடாது. அது வீட்டில் வச்சு பெண்கள் தானே பண்ணுறாங்க, வீட்டில் இருந்து பண்ணுறோம், நாங்கள் ஃபோன் மூலியமாக தான் பண்ணுறோம், இல்லை நாங்கள் லேப்டாப் வச்சு தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிடலாம் கூட முடியாது, அனுமதி கிடையாது. அந்த நேரத்தில் மாசோவாகிற காசு, உள்ள என்ட்ராகிற காசு ஹராமான காசு, அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நேரத்தில் அந்த காசு பிஸ்னஸ் வந்துச்சுனாக்கா அதை விட இன்னொரு மடங்கு நம்மள்ட்ட இருந்து போக போகுதுன்னு அர்த்தம். அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அதுக்கு பதிலாக அந்த இடத்துல நம்ம தியாகம் செஞ்சிட்டோம்னாக்கா இதை விட பன்மடங்கு நம்மள்ட்ட உள்ள என்ட்ராக போகுதுன்னு அர்த்தம். அந்த நம்பிக்கை முதல்ல வரணும். நம்ம படைச்ச ரப்புல் ஆலமீன் நம்மளை கைவிட மாட்டான், நமக்கு கண்டிப்பாக அள்ளி கொடுப்பான், கிள்ளி கொடுக்க மாட்டான். ஏன்டா ரப்பு விசாலமானவன், அவன் அள்ளி நமக்கு கொடுப்பான் அப்படின்ற எண்ணம் நம்மள்ட்ட வந்துருச்சுன்னு சொன்னாக்க ஒரு ஜும்மா என்ன நாள் முழுவதும் ஜும்மா போய் நம்ம விட்டுருவோம். அதாவது கடையை அடைச்சிருவோம். விட்டுருவோன்னு ஜும்மா தொழுகை விட்டுறதில்லை, கடையை வியாபாரத்தை விட்டுறது. தொழுகைக்காக நான் ஜும்மா நம்ம என்ன செஞ்சிருவேன், தொழுகைக்காக வியாபாரத்தை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இங்கே வந்து இவங்களுக்கு வந்து சனிக்கிழமை முழுவதும் என்ன செய்யக்கூடாது, மீன் பிடிக்க போகக்கூடாது. அந்த கிராமவாசிகள், ஐலான்ற அந்த கிராமவாசிகள் என்ன செய்யக்கூடாது, மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. இந்த சட்டத்தை வந்து அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்க ஃபாலோ பண்ணலை. அவங்களில் சில பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்க அந்த தந்திரம் செஞ்சாங்கன்னே கொண்டு வர்றாங்க. தந்திரம் செய்து தடையை மீறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க. அப்போ இவங்க வந்து என்ன தந்திரம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்க, இவங்க வந்து என்ன செய்யறனாக்க அந்த வெள்ளிக்கிழமையோடு மீன் பிடிச்சிட்டு வந்துடணும். வெள்ளிக்கிழமை மீன் பிடிச்சிட்டு வந்துட்டாங்கனாக்கா திரும்பி சனிக்கிழமைக்கு மீன் பிடிக்க போகக்கூடாது. சனிக்கிழமை போகாமல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போகணும். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா சனிக்கிழமை எந்த அன்னைக்கு போகலையோ, இப்போ நமக்குள்ள மாதிரி தான் கரெக்டாக அந்த ஜும்மாவுக்கு வாங்க சொல்லும் போது கூட்டம் வந்து ஏறி நிற்கும். சீக்கிரம் போட்டுறீங்களான்னு கேட்பாங்க. அப்போ அவள் துத்தோ அவன் கேட்குற உள்ளே என்ட்ரு ஆகும்போது இப்போ சேப்பா அவள் துத்தோ டைம் ஆடலைக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது முடியாது. அப்போ இவங்க அந்த நேரத்தில் தான் நிறைய பேர் வருவாங்க. அது வங்சா கடையாக இருக்கட்டும், மற்ற கடைகளாக இருக்கட்டும், நிறைய பேர் உள்ளே என்ட்ரு ஆகுவாங்க.
அப்போ அதே மாதிரி தான் இங்கே வந்து சனிக்கிழமை அன்றைக்கி மீன் என்ன செஞ்சுனாக்க இருக்கிற மீன் பூரா கடல் நடுக்கடலில் உள்ள மீன் பூரா கரைக்கு வந்துடும். அவங்களோட சோதிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் அவங்களுக்கு அப்படி ஏற்படுத்தணும். அந்த கடலில் உள்ள மீன்கள் பூரா கரைக்கு வந்துடும். அவங்க பார்ப்பாங்க, சே இவ்வளோ மீன் இருக்குது, எல்லா மீனையும் பிடிச்சோம்னாக்க எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம். இப்போ என்ன செய்கிறது அப்படின்னாக்க முதல்ல ஒருத்தர் ஆரம்பித்தார். என்ன ஆரம்பிக்கிறாருனாக்கா கடல்லேருந்து ஒரு வாக்கியா மாதிரி போடுறாரு, குழி தோன்றார். குழியை தோண்டி கொஞ்சம் தூரமாக வந்து கொஞ்சம் ஆழமாக வட்டலாம் குழியை தோண்டி வச்சுட்டார். 2 விதமான கருத்துக்களை கொண்டு வர்றாங்க. முதல்ல குழி தோண்டினாங்க அப்படிங்கிற கருத்தை நான் சொல்லிடுறேன். சரி, குழியை தோண்டி வச்சுட்டு இப்போ அலை அந்த மீன்கள் நிறைய வந்து கரை ஓரத்தில் நிற்கும். ஆனால் அதே மீன் ஞாயிற்றுக்கிழமை இருக்காது, மறுபடியும் கடலில் ஆழமான கடலுக்கு பகுதிக்கு போயிடும். அந்த மாதிரி இருந்துச்சு. அலை அடித்து வர போகும்போது இந்த சில மீன்கள் என்ன செய்யும், நேராக வந்து அந்த குழி தோண்டி வச்சு அந்த குழியில் வந்து விழுந்துருச்சு. குழியில் விழுந்த உடனே இந்த மீன் வந்து அந்த வாய்க்கால் வழியே தண்ணி போகுதில்ல, அதில் மறுபடியும் நீந்தி போக முடியலை. தண்ணி கொஞ்சமாக இருக்கிறதுனால அந்த வாய்க்கால் வழியாக திரும்பி கடலுக்கு போக முடியாமல் இந்த குழியிலே கடந்துருச்சு. இவர் என்ன செஞ்சார், நம்முடைய சட்டப்படி வந்துட்டு மகரீபில் இருந்து மறுநாள் கணக்கு, மகரீபில் இருந்து மறுநாள் கணக்கு அப்படி தானே பண்ணுறோம். இப்போ முதல் நாள் நாளைக்கு நோம்புண்டாக்க இன்றைக்கி தராவை தொழுகிறோம், அப்படி தானே. நாளைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி யாசின் ஓதிடும், அப்படி தானே. அந்த மாதிரி வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா, இவர் மகரீபுக்கு அப்புறம் அந்த மீனை பூரா எடுத்துகிட்டு வந்துடுறது. மீனை பூரா எடுத்துகிட்டு வந்தோடனே இவர் வீட்டில் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன செய்கிறாரு, பொறிக்கிறார். இப்போ அந்த ஊர் மக்களில் சில பேருக்கு வந்து ஒரு டவுட் வருது. எப்படின்னாக்கா, வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்தால் சனிக்கிழமை அந்த மீன் வச்சுருப்பாங்க. இப்போ இன்றைக்கி உள்ள கால சூழ்நிலைக்கு நவீனங்கள் இருக்குது, ஐஸ் பெட்டியில் வச்சுக்கிறலாம். நான் ஐஸ் பெட்டியில் வச்சேன், எடுத்து பொறிச்சேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நான் வந்து பாடம் பண்ணி வச்சேன். அந்த காலத்தில் பாடம் பண்ணுறது இருந்திருக்கும், ஆனால் பெரும்பாலும் யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்டா அப்பப்போ மீன் பிடிச்சிட்டு வர்றது தான். சரி, அப்போ அந்த மாதிரி கேட்கும் போது இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் வந்து ஒரு ஐடியா ஒன்று பண்ணேன். நமக்கு சட்டம் என்ன, சனிக்கிழமை மீன் பிடிக்க போகக்கூடாது. சனிக்கிழமை அன்றைக்கி தான் மீன் பிடிக்க போகக்கூடாது. நான் சனிக்கிழமை போகலை. நான் வந்து என்ன செஞ்சேன், வெள்ளிக்கிழமை சாயங்காலமே குழியை தோண்டி வச்சுட்டேன். சனிக்கிழமை ஒரு நாள் அப்படியே விட்டுட்டேன். திரும்பி சனிக்கிழமை மகரீபுக்கு அப்புறம் அந்த குழியிலேருந்து விழுந்த மீனை மறுநாள் கணக்கு, ஞாயிற்றுக்கிழமை கணக்குப்படி தான் நான் எடுத்துகிட்டு வர்றேன். அப்போ அப்படிங்கும்போது இது எப்படி சாத்தியம் இல்லைல்ல, நான் சனிக்கிழமை பிடிக்கலைல்ல அப்படின்னோன்னா இதையே எல்லா பேரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் இருந்த ஆலிம்கள் வந்துட்டு சொன்னாங்க, இல்லை நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னாங்க. எப்படின்னாக்க, குழி யார் தோண்டினது, மீனை பிடிக்கலை, கையில் பிடிக்கல, அது வாஸ்தவம். நீங்கள் சட்டத்திட்டம் நீங்கள் சொல்கிற மாதிரியே உங்களுடைய வாத பிரகாரமே நீங்கள் மீனை கையில் எடுக்கலை, அதை நான் ஏற்றுக்கிறேன். அதே சமயத்தில் குழி யார் தோண்டினது, உங்கள் கை தானே தோண்டுச்சு. அப்போ என்ன அர்த்தம், உங்கள் கைப்பட தோண்டின குழியில் நீங்களே அந்த சனிக்கிழமை மீனை பிடிச்ச மாதிரி தான் அது, அதனால் நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, இல்லை நாங்கள் அதை ஏற்றுக்கிற முடியாதுனாங்க. சில பேர் அதை அப்படியே ஃபாலோ பண்ணியே வந்தாங்க. ஃபாலோ பண்ணி வந்தால் இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டாக்க, அந்த ஏற்றுக்கிட்ட மக்கள் அப்படியே ஒதுங்கினாங்க, ஏற்றுக்கிறாத மக்கள் அப்படியே ஒதுங்கினாங்க. அதாவது சனிக்கிழமை மீன் பிடிச்ச மக்கள் தனியாகவும் சனிக்கிழமை மீன் பிடிக்காத மக்கள் தனியாகவும் ஒதுங்கினாங்க. 2 பேர் பிரிஞ்சு நின்றாங்க. இப்போ இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய சாபம் அப்போ தான் இறங்குது. இந்த ஆயத்தில் அப்படி தான் சொல்கிறான், கூணுக்கிறது தான் ஹாஷின், நீங்கள் என்ன செஞ்சீங்க, சபிக்கப்பட்ட குரங்காக மாறிவிடுங்கள் அல்ல அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். குரங்காக நீங்கள் மாறிடுங்க, நீங்கள் இனிமேல் இருக்கிறது வேஸ்ட்டு, என்னுடைய சட்டத்திட்டங்கள்டா. ஏண்டா அவங்க வந்து நிறையா இருக்கிற சமூகத்தாரிலே நம்ம வரிசையாக பார்த்தோம், பனி இஸ்ரவேலர்களுக்கு நிறைய நியமத்துக்கள் எல்லாம் கொடுத்துருந்தான். வரிசையாக அவங்க கேட்க கொடுத்துக்கிட்டே வந்தான். எங்களுக்கு இது வேணாம், இப்படி வேணும், அப்படி வேணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. நிறைய விஷயங்கள் நல்லா கொடுத்துக்கிட்டே வந்தான். கடைசியாக இங்கே வந்து நிற்கிறாங்க. நீங்கள் ஜும்மா அன்னைக்கு உங்களுக்கு சனிக்கிழமை ஜும்மா அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மீன் பிடிக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லியும் கூட நீங்கள் உங்களுடைய தந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்கிறீங்க, மீன் பிடிக்க போகிறோம், அந்த நாங்கள் குழியை தோண்டி வச்சு மீன் பிடிப்போம்னீங்க. இப்போ அல்லாஹ் சொன்னால், நான் சொன்ன சட்டத்திட்டங்களை மீறினதுனால நீங்கள் எல்லாருமே சபிக்கப்பட்ட குரங்கா, வெறுமனே குரங்குன்னு இல்லை, ஒரு என்னுடைய சாபம் உண்டாகட்டும் நல்லா சொல்லிட்டான். அந்த குரங்குலே என்னுடைய சாபம் உண்டாகட்டும் சொல்லுவாங்க. பொதுவாகவே குரங்கு அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு, குரங்கு தெரியுதுன்னு, அந்த குரங்கு அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு அதுக்குன்னு ஒரு சில சேட்டைகள் இருக்குது. குரங்கு மாதிரி சேட்டை பண்ணுறான் பாருங்க, இங்கேருந்து அங்கே தாவிக்கிட்டு இருக்கான், அங்கேருந்து இங்கே தாவுறான், ஒரு இடத்துல இருக்க மாட்டான் அப்படின்னு. எங்கேயாவது பொம்பளை பிள்ளைய பார்த்து குரங்கு மாதிரி தாவரா பாரு இவ, ஒரு இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, பயல்களை தான் சொல்கிறது. இங்கேருந்து அங்கே தாவுறான், அங்கேருந்து அங்கே தாவுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குரங்கு அப்படின்னாலே தாவக்கூடியதுன்னு அர்த்தம். சரி, இந்த இடத்துல இவங்க இப்படி சொன்ன பின்னாடி முஃபஸ்ஸிரீன்களுக்கு வந்து சில கருத்து வேறுபாடுகள் கொண்டு வர்றாங்க. இருந்தாலும் கூட ஒரு விஷயம் ஆதாரபூர்வமான உள்ளது. என்ன விஷயம் அப்படின்னாக்கா, அவங்கள் உருவத்திலேயே மாற்றப்பட்டார்கள்.
அவங்களுடைய உருவமே மாற்றப்பட்டுருச்சுன்னு எழுதுறாங்க. அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய கோபம் சாபத்திலிருந்து நம்ம மட்டும் இல்லாமல் நம்முடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய சந்ததிகள் எல்லாத்தையுமே அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கட்டும். சரி, இந்த இடத்துல சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, இல்லை அவங்களுடைய உருவம் மாற்றப்படலை, அவங்களுடைய குணங்கள் மாற்றப்பட்டுச்சு. சில பேர்த்துக்கு வந்துட்டு இந்த குரங்கு ரத்தத்தை ஏற்றின பின்னாடி குரங்கு மாதிரியே செய்வாங்க. மனுஷனாக தான் இருப்பாங்க, உருவத்தில் மனிதர்களாக இருப்பாங்க. அந்த சேட்டைகள் செய்கிறதுப்புறம் குரங்கா செய்வாங்க. அப்போ இங்கே வந்து சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க, இல்லை அவங்களுடைய உருவம் மாற்றப்படலை, அவங்களுடைய மனோநிலைமை அவங்களுடைய சிந்தனைகள் குரங்கு மாதிரி மாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மை அதில் உருவமே மாற்றப்பட்டுச்சுன்னு கொண்டு வர்றாங்க. சரி, இதில் வந்து அதுக்கு பிற்பாடு தான் சில பேர்த்த வந்து அல்லாஹ் பன்றியாக மாற்றினானா. அந்த இடத்துலையே சில பேர்த்தை குரங்காகவும் சில பேர்த்த பன்றியாகவும் மாற்றினான்னு சொல்லிட்டு கொண்டு அதுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதுறாங்க. அல்லாஹு அலம். அந்த அதில் 2 விதமான கருத்துக்களை கொண்டு வராங்க. யாரை குரங்காகவும் யாரை பன்றியாகவும் மாற்றினான்ல அப்படின்டாக்க, இளைஞர்களை பூரா குரங்கா மாற்றிட்டானா. இளைஞர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது மீன் பிடிக்க போனவங்க மட்டும் அதில் பிரிக்கிறாங்க ரெண்டா. இங்கே ரெண்டா பிரித்து இளைஞர்கள் மட்டும் என்ன செய்கிறாங்க, குரங்கா மாறுறாங்க, வயதானவங்க பன்றியாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சில விஷயங்களை கொண்டு வராங்க. இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க, இல்லை பெண்கள் மட்டும், பெண்கள் ஆண்கள் அப்படி பார்ப்போம், ஆண்களை குரங்காகவும் பெண்களை பன்றியாகவும் மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அல்லாஹு அலம். சரி, இந்த விஷயங்கள் இதுக்கப்புறமும் தொடர்ந்துச்சா, அவங்க எத்தனை நாட்கள் அதுக்கு பிற்பாடு இருந்தாங்க அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.